இன்னைக்கு நம்ம கூட ரோபோ சங்கரனா கூட இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு நாள். இவரோட ஜேர்னி ரொம்ப பெருசு. அதாவது இந்த ஒரு வீடியோலையோ இல்லை 1 மணி நேரம் சொன்னவெல்லாம் பத்தாது. ரொம்ப ரொம்ப பெருசு இவரோட ஜேர்னி. ஏன்னால் கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அடி மேலே அடி பட்டு 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 ஒவ்வொரு படியாக பிடிச்சு மேலே வந்து நின்ன மனுஷன். சீரியஸாக இன்னைக்கு இவருக்கு இப்படி ஆயிருந்திருக்க கூடாது. இவர் நடிக்காத ஆக்டர்ஸே கிடையாது. அஜித் சார் கூட நடிச்சிட்டாரு, தனுஷ் சார் கூட நடிச்சிட்டாரு, சிம்புவனா கூட நடிச்சிட்டாரு, சிவகார்த்திகேயனா கூட நடிச்சிட்டாரு, வாட் எவர் மோஸ்ட்லி எல்லா ஆக்டர்ஸ் கூடயுமே வந்து நடிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு இப்படி ஆனது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அண்ட் இட்ஸ் வெரி 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 சேட். தயவு செஞ்சு கூட இருந்திருக்கணும். அதாவது இன்னும் ரொம்ப வருஷங்கள் இவரால பல லட்சம் மக்கள், பலாயிரம் கோடி மக்கள் வந்து சிரிச்சிருக்காங்க. இந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மனுஷன், அடிமட்டத்திலிருந்து வந்தவர். இன்னைக்கு இவரோட லைஃப் ஜேர்னியை பற்றி தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போகிறோம். மான்சி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் வெரி 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 இட்ஸ் பிரேக் இட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதாவது ஒட்டுமொத்த திரை உலகத்துக்கே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு நாள் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அன்சி வீடியோக்குள்ளே வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்ப்போம். ஹாய், ஐம் கௌதம் அண்ட் ஜி ஹச். ரோபோ சங்கரனா இவரோட ஜேர்னின்னு பார்த்தோன்னா கீழிருந்து அது இது அண்ட் கலக்கப்போவது யாரில் இருந்து ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. இட்ஸ் எ ஹியூஜ் பிக்கஸ்ட் ட்ராவல் இன் தட்ஸ் அவர் லைஃப். ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் எதுவுமே இல்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய ஸ்டெபிலிட்டி தேவை, அதுக்கு மிகப்பெரிய கட்ஸ் தேவை. அண்ட் பல விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். அது ஃபேமிலியாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், அண்ட் இதை தாண்டி வெளியே வர எதிர்ப்புகளாக இருக்கட்டும், பல விஷயங்களை தாண்டி கடந்து இன்னைக்கு இங்கே வந்து நின்றுருக்காரு. இவரோட பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இவரோட லைஃப்பில் நடந்த பல இன்சிடென்ட்ஸாக வந்திருக்கட்டும், இவருக்கு ஹெல்ப் பண்ணவங்களாக இருக்கட்டும், இவர் பலாயிரம் பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவர் ஹெல்ப் பண்ணி நிறைய பேர் வந்து நல்லா இருந்திருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் யாருமே எங்கேயுமே சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. இவர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கவே மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நல்லது நிறைய பேருக்கு வந்து பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் அது யாருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி கலக்கப்போவது யார் ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி, எதுவுமே இல்லாம தனக்கு எந்த ஒரு பின்பலமும் இல்லாம ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய டிராவல். இன்னைக்கு இங்க வந்து நிக்கிற ஒரு இடம், இந்த நம்ம மக்கள் இவருக்கு கொடுத்த ஒரு இடம், நம்ம கொடுத்த இடம் அப்படிங்கிறது, அவர் நம்மளை நம்பி வந்து இன்னைக்கு நம்ம அவருக்கு கொடுத்துருக்கிற இடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். அண்ட் இன்னைக்கு இவருக்கு கொடுத்த இந்த இடத்துல இன்னும் பல ஆயிரம் வருஷங்கள் இவர் இருந்திருக்கணும். அதாவது அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இவருக்கான ஒரு இடம், இந்த இடம் மக்கள் மத்தியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சும்மா சாதாரணமாக வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துடல. அத்தனை பேர்த்தோட மனசையும் கவர்ந்திருக்காரு. அத்தனை மனசோட பேத்துக்கு உள்ளேயுமே அந்த உள்ளே இருந்திருக்காரு. இவரோட ஒரு பிக்கஸ்டான ஒரு காமெடி, இவரை பார்த்து பயங்கரமா அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா வேலன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படம். அண்ட் அதுல வந்து அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அப்படிங்கிற காமெடியை பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலயா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியா, இந்த உலகத்துல அந்த படத்தை பார்த்தவங்க, அந்த காமெடியை இன்க்ளூடிங் பார்த்தவங்க யாருமே ஒரு தடவை கூட சிரிக்காம இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அத்தனை லட்சம் 10,000 பேரை சிரிக்க வச்ச மனுஷன் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கிற போது இட்ஸ் வெரி 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 ஃபீல். அது ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா வந்திருக்கு. இன்னைக்கு என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இன்க்ளூடிங் அது வந்து சினி இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க அதிக பேர் வந்து டெத் ஆகிட்டே வந்திருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியல. அது இந்த இயரா இல்லை என்னன்னே ஒன்றும் புரியல. லாஸ்ட் ஒரு 3 to 4 to 5 இயர்ஸா இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே வந்திருக்கு. ரொம்ப ஃபீலிங்காக வந்திருக்கு சீரியஸாக சொல்லணும்னா. அண்ட் தனுஷனா வந்துட்டாரு, சிவகார்த்திகேயனா வந்துட்டாரு, அண்ட் இன்க்ளூடிங் சீஃப் சிஎம் அதாவது உதயநிதி சார், அந்த உதயநிதி அண்ணாவும் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அண்ட் இன்க்ளூடிங் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்திருந்தாரு. இந்த மாதிரி சொல்லிட்டே வந்து போகலாம். அவ்வளோ பேர், ஏன்னா இவ்வளோ பேருமே வந்து
இவர் கூட வந்து நடிச்சிருக்காங்க. இவர் அவங்க கூட கலந்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு. இதில் மோஸ்ட்லி இன்க்ளூட் பண்ணி சொல்லணும்னா தனுஷ் அண்ணா இவருக்கு பல விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதை நான் சொல்லலை, அவரே இன்டர்வியூவில் சொல்லி நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். அது ஒரு இன்சிடென்ட்னு நினைக்கிறேன். தனுஷ் அண்ணா வந்து அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு ஷூட்டுன்னு சொல்லி ஃப்ளைட் செக்இனுக்கு உள்ளே வந்து போயிட்டாரு. 10 மினிட்ஸில் அவரோட மொபைலை வந்து ஆஃப் பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ். அப்போ ரோபோ சங்கர் அண்ணா வந்து கால் பண்ணியிருக்காங்க. இவர் கால் பண்ணப்போ அதாவது தனுஷ் அண்ணாவோட நம்பரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஆயிடுச்சு. யாருக்கு அப்படின்னு ரோபோ சங்கர் அண்ணாவுக்கு. அதை கண்டுபிடிச்சு அவருக்கு கால் பண்ணும்போது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ரோபோ அப்படின்னு சொல்லி தனுஷ் அண்ணா கேட்டு என்ன பிரச்சனை அப்படிங்களா. அவர் ஃபோன் பேசிட்டு இருக்கும் போதே ரோபோ சங்கர் அண்ணாவுக்கு வந்து கேட்டிருக்கு என்ன அப்படின்னா, அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணணும் அண்ட் ப்ராப்பராக இருங்க அப்படின்னு சொல்லி உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஒரு கேக்கு தான், அது அப்படியே வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஓகே ரோபோ ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. இவர் என்ன நினைச்சாரோ அந்த ஒரு விஷயம் 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக நடந்திருக்காதா. அதுக்கு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது கூட மீறி தனுஷ் அண்ணா வந்து செஞ்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துலேருந்து அவர் ஷார்ட் அவுட் ஆகி வெளியே வந்தார். இந்த மாதிரி பல விஷயங்களை தனுஷ் அண்ணா வந்து ரோபோ சங்கர் அண்ணாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனாலேயே ஃபஸ்ட்டாக வந்தார் தனுஷ் அண்ணா. இதுக்கு மீறி ஒரு பிக்கஸ்டான ஒரு ஜேர்னி ரோபோ சங்கர் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஒரு நார்மலாக ரோபோ சங்கர் அப்படின்னு வரல. எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபேமிலியிலேருந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அடிபட்டு பல பேர்த்துக்கிட்ட அசிங்கப்பட்டு எல்லாத்தையும் தாண்டி கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரமான கஷ்டங்கள், அவ்வளோதான் கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பேர் சிரிச்சு நீ எல்லாம் இதெல்லாம் நடிக்கலாம் அப்படின்னு சொன்ன பல பேராக இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கடந்து தாண்டி பல ஆக்டர்ஸ்குள்ள நடிச்சு இன்க்ளூடிங் அஜித் சார், தனுஷ் அண்ணா, சிம்பு அண்ணா, இது எல்லாத்தையும் தாண்டி சிவகார்த்திகேயன் அண்ணா, வாட் எவர் இன்னும் பலாயிரம் மக்கள் மனசில் கவர்ந்து பல பேர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்குள்ள எல்லாம் நடிச்சு இன்னைக்கு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்த ரோபோ சங்கர் அண்ணா அப்படிங்கிறவர் இன்னைக்கு இல்லை நம்ம கூட. உண்மையில அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீரியஸா சொல்றேன், இதுக்கு மீறி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ரெஸ்ட் இன் பீஸ். எல்லாமே நல்லதா நடக்கும், அவங்க ஃபேமிலிக்கும் சரி அவருக்கும் சரி நல்லா நடக்கும் சொல்லி நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். நினைக்கிறேன் அமைச்சா புதுசாக இருக்கலாம். மறக்காம வச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த மீட்பலாம். பாய்.